ஹலோ விவஸ். இந்த வீடியோவில் ரீசண்டாக எனக்கு ஜப்பான்லேருந்து கிடைச்ச பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு இந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா த்ரூ சோஷியல் மீடியா தான் கிடச்சிது. அவங்க ஜப்பான்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டோட்டலி 9 செட்ஸ் ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண கலர் க்ரீன் அண்ட் பிங்க் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 செட்ஸ் வந்து இந்த க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். அண்ட் 1 செட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் மெரூனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 9 செட்ஸுமே வந்து நான் சில்க் காட்டன் மெட்டீரியல் அண்ட் ப்ரொக்காட் மெட்டீரியல் அண்ட் செப்பரேட் சில்க் காட்டன் பார்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது காஸ்டியூம் வந்து ஒன்று சாரியில் டிசைன் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி சில்க் காட்டன் அண்ட் ப்ரொக்காட் காம்பினேஷனில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நான் பிளெயின் சில்க் காட்டன் லைக் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியோம் இல்லையா, அந்த மாதிரியான சில்க் காட்டன் மெட்டீரியல். ஸோ அதில் வந்து ப்ளவுஸ் பண்ணிவிட்டு இதோட பார்டர்ஸ்க்கெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் பார்டர்ஸ் தனியாகவே நம்மளுக்கு ரோலில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தாவணி பார்த்திங்கன்னா ப்ரொக்காட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த சில்க் காட்டன் பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போது பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிளெயின் பேண்ட்டு. ஸோ அந்த க்ரீன் கலர் அந்த சில்க் காட்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதே சில்க் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பேண்ட்ஸும் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் ப்ளீட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து வேரியஸ் சைஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மெஷர்மெண்ட் கைட் கொடுத்துருந்தேன், அதை வச்சு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 28லேருந்து 36 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரில்ஸு. ஸோ அது வந்து ப்ரொக்காட் மெட்டீரியல் கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி க்ரீன் சில்க் காட்டன் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்து பார்டர் சில்க் காட்டன் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் சீட் பார்த்திங்கன்னா சேம் ப்ரொக்காட் மெட்டீரியலில் சில்க் காட்டன் பார்டர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ ப்ரொக்காட் மெட்டீரியல் வந்து பிங்க் கலரில் இருக்குது அண்ட் பார்டர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து நான் எல்லாத்துலேயுமே க்ரீன் கலரில் பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன். லைக் பார்டர் அட்டாச் பண்ணும்போது அந்த பார்டரோட க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பை வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷனும் ஃபினிஷிங்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ விவர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது, என்னோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷிப்பிங் வந்து முதல்ல அவங்க ஜப்பானுக்கு வேணும்னு பேசியிருந்தாங்க. பட் எனக்கு ஆர்டர் முடிகிற சமயத்தில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து கேரளாவிலேருந்து ஜப்பான் கிளம்புறதாகவும், ஸோ அவங்க கொண்டு வந்துடுவாங்க, அதனால் வந்து நீங்கள் கேரளாவுக்கு ஷிப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ஒரு கேரளாவில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீட்டாக பேக் பண்ணி அழகாக வந்து ஒரு தனித்தனி பேக்கெட்டில் ஒரு ஒரு காஸ்டியூமும் வச்சுட்டு அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்டோட வந்து நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நேம் எல்லாம் கரெக்டாக போட்டு பேக் பண்ணி ஸோ இது வந்து பேக்கேஜை வந்து கேரளாவுக்கு ஷிப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.